அன்பும் தயாபரமும் நிறைந்த ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, அப்பா இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே இந்த ஆராதனை உங்களுடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே உங்களை விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நீங்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் சுவாமி. வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா உங்களுடைய வல்லமையான வார்த்தையினோட ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் நீங்களே மாற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாரத்தோடு வேதனையோடு தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட உங்களுடைய வார்த்தையானது பேச வேண்டுமாய் கர்த்தர் நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீங்களே ஒவ்வொருவரோடும் கூட அசைவாட வேண்டுமாய் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் சுவாமி. முழுமையாக இந்த ஆராதனை உங்களை திருக்கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன். ஆமென். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கேபிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே
பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எந்த வியாதியின் பிடியில் இருந்தாலும், நீங்கள் உயர்த்தும் போது, நீங்கள் தொழுது கொள்ளும் போது அவர் நம்மை விடுதலை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். ஒன்று கொரிந்தியர் 1:1-9 வரை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாயிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்த எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாயிருக்கிறதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். மைவிட யாரும் இல்லை ஏசையா, மைவிட்ட யாரும் இல்லை ஏசையா, மைவிட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை
மைவிட யாரும் இல்லை ஏசையா. சத்தமா மைவிட்ட யாரும் இல்லை ஏசையா. மைவிட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா. ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. என்னுடைய இதயத்துல கைய வச்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா. ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. யாக்கோபின் தேவனும் நீர்தானையா. என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர். தலை மேல கைய வச்சு சொல்லுங்க. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டா என் தலை உயர்த்துபவர் நீர்தான். கைதட்டி பாடுங்க. நீதும் எனக்கு நீங்க போதும். எனக்கு நீங்க போதும். நீங்க போதும். நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும். நீங்க போதும். நீங்க போதும் எனக்கு. யோவான் 1:21 தொடக்கம் 42 வரை. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னினும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றார். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும் பொழுது இயேசு நடந்து போகிறதை அவர்கள் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவ்விடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்று 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவர் இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோவானின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகின்ற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம் முதல் 42வது வசனம் வரைக்குமான வேத பகுதியாகும். யோவான் ஸ்நானகன் இங்கே மக்களை ஆயத்தப்படுத்தி வருகின்றான். இதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் நீண்ட காலமாக காத்திருந்து ஏங்கிக் கொண்டிருந்த மேசியா அவர் என்றும், தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட மற்றும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கப் போகின்ற தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான் என்பதை அவன் உறுதிப்படுத்தி வருகின்றான். எனவே அவன் மக்களை இயேசுவிடம் திருப்ப ஆரம்பிக்கின்றான். மக்களை இயேசுவுக்காக தயார்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களை இயேசுவிடம் திருப்பி தாங்கள் காத்திருந்த மேசியா இவர்தான் என்பதை அவர்களுக்கு அவன் வெளிப்படுத்தி வந்தான். யோவான் ஜனங்களின் கவனத்தை இயேசுவிடம் திருப்ப தொடங்குகின்றான். அந்த காலத்திலே அதாவது நான் இங்கே சற்று நிறுத்திவிட்டு இந்த காரியத்தை நம் வாழ்க்கைக்கும்
ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்பதை காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். நம் வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கின்றதா? மக்களை இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கை திருப்புகிறதா? மக்களை இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கை வழிநடத்துகிறதா என்று எங்களை நாங்களே பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நாம் வாழும் விதம், நாம் சொல்லுகின்ற காரியங்கள், நாம் செய்கின்ற செயல்கள், அன்று யோவான் தனது காலத்தில் செய்ததைப் போல நாமும் நம் காலத்தில் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கை மூலமாக நாம் முன்வைக்கின்ற காரியங்களுக்கூடாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகின்றோமா? இயேசுவிடம் வழி நடத்துகின்றோமா? அவர் பக்கமாக கவனத்தை செலுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றோமா? இறுதியிலே அவர்கள் இயேசுவை பின்பற்றவும் அங்கே நாங்கள் ஒரு முன்மாதிரியாக அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கின்றோமா? நிச்சயமாகவே நாம் அப்படி இருக்க வேண்டும். நல்லது. யோவானின் சீஷர்களில் சிலர் இயேசுவை அங்கே பின்பற்ற தொடங்கினார்கள். அவ்வாறு அவர்கள் வந்தபோது இயேசு திரும்பி ஆரம்பத்தில் யோவானின் சீஷர்களாக இருந்த அந்த சீஷர்களிடம் ஒரு காரியத்தை அங்கே கேட்கின்றார். இது 37வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் என்னத்தை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இத்தகைய ஒரு கேள்வியை இன்றைக்கு இயேசு உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் எப்படி அதற்கு பதிலளிப்பீர்கள்? உண்மையிலே நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்கள் இதயம் எதை விரும்புகிறது? எதற்காக ஏங்குகிறது? இந்த 2 சீஷர்களும் இயேசுவிடம் சொல்லுவது போல உங்களது பதில் இன்றைக்கு இருக்கிறதா? இவர்களது பதில்கள் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செல்வத்தை கேட்கவில்லை, வசதியான வாழ்க்கையை அவர்கள் இயேசுவிடத்திலே கேட்கவில்லை. நம் இதயங்கள் ஆசைப்படும் காரியங்களை, இன்றைக்கு நம்முடைய இருதயங்கள் எதற்காக இயங்குகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் அன்றைக்கு கேட்கவில்லை. இயேசுவுடன் இருப்பதுதான் தங்களுடைய பெரிய மகிழ்ச்சி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இயேசுவுக்குள் மாத்திரமே அவர்களுடைய இருதயங்கள் திருப்தி அடைய முடியும் என்பதை உணர்ந்தார்கள். அவரில் மட்டுமே முழுமையான திருப்தியை அடைய முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நீங்களும் வேறு காரியங்களை பிரதானமானவைகளாக நினைக்கலாம், அவற்றை நீங்கள் விரும்பலாம், ஏங்கலாம். ஆனால் இறுதியில் உங்கள் இருதயம் இயேசுவைத்தான் தேடும். அவர் மீது உள்ள அந்த தேடலுக்கு மட்டுமே உங்கள் இதயத்தை திருப்திப்படுத்த முடியும். நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? இயேசு அந்த சீஷர்களிடத்திலே அவர் அதைத்தான் கேட்கிறார். நீங்கள் என்னத்தை தேடுகிறீர்கள்? அவர்களின் பதில், ரபி என்பதற்கு போதகர் என்ற அர்த்தம். அவர்கள் சொல்கிறார். எனவே அவர்கள் ஒரு தாழ்மையான தன்மை அங்கே பிரதிபலிக்க, ஒரு சீஷனின் தன்மை இல்லையா? அவர்கள் தங்களை இயேசுவின் அதிகாரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் அவரிடம், போதகரே, நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் அதை கேட்டதற்கு காரணம், அவர்கள் இயேசுவுடன் அவருடன் தங்கள் தனிப்பட்ட நேரத்தை செலவிட விரும்பினபடியால். இயேசு உண்மையிலே இந்த நேரத்தில் அந்த அழைப்பை அவர்களுக்கு கொடுத்தார். மேலும் அவர் வந்து பாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். வந்து பாருங்கள் என்று அவர் சொன்னார். எனவே அவர்கள் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அந்த நாளை அவருடன் செலவழித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இப்போதும் நான் இங்கே சற்று நிறுத்த விரும்புகிறேன். இந்த புதிய ஆண்டில் நாம் தொடர்ந்து செல்லும் போது இயேசுவுடன் நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகின்றேன். அதுதான் உங்களுக்கு மிகவும் தேவையான காரியம். அதைத்தான் நானும் மிகவும் விரும்புகிறேன். அவரோடு ஐக்கியத்தில் நேரத்தை செலவிடுங்கள், அவருடைய வார்த்தையில் நேரத்தை செலவிடுங்கள், ஜெபத்தில் நேரத்தை செலவிடுங்கள், ஆராதனையில் அவரை துதிப்பதில் நேரத்தை செலவிடுங்கள். இயேசுவை மையமாக கொண்டு மையப்படுத்தியும் மற்ற விசுவாசிகளோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். இயேசுவோடு நேரத்தை செலவிடுங்கள். அதுதான் நமக்கு மிக மிக தேவை. இயேசு நம்மை அந்த உறவுக்குள் மற்றும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்மை அழைக்கின்றார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கூட லவோதிக்கியா சபைக்கு அவர் கொடுக்கும் ஒரு சிறந்த அழைப்பு இருக்கிறது. இதோ நான் வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இன்று போலவே அன்றும் பல கலாச்சாரங்கள் இருக்கின்றது போல போஜனம் பண்ணுவது என்பது ஐக்கியத்தின் ஒரு அடையாளமாக இருந்து வருகிறது. அதற்கு தான் இயேசு நம்மையும் அழைக்கிறார். முதலில் அவரோடு இருக்கும் ஐக்கியம் மற்றும் உறவு, இது வெறுமனே அவருக்கு சேவை செய்வதிலிருந்து தொடங்குவதில்லை. இது உண்மையிலே இயேசுவுடன் நேரத்தை செலவிடுவதிலிருந்தே தொடங்குகிறது. 2026வது ஆண்டில் இயேசுவோடு நேரத்தை செலவிடுங்கள்.
அவர்கள் இதை செய்த பிறகு வசனம் 41 நாங்கள் பார்க்கிறோம், அந்திரேயா செய்த முதல் காரியம்தான் அவன் போய் தனது சகோதரனாகிய சீமோனை கண்டுபிடித்து நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று அவனை இயேசுவினிடத்தை அழைத்து வந்தான் என்று வேதம் கூறுகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் மற்றும் நம் நம்பிக்கை மற்றவுடன் பகிர்ந்து கொள்வது என்பது முதலிலே இந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அது இயேசுவுடன் நேரத்தை செலவிடுவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நீங்கள் பலன் கொடுக்க விரும்பினால், மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பதில், மற்றவர்களுடன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதில், மக்கள் இயேசுவிடம் வருவதை காண்பதில், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் ஒரு வினைத்திறன் மிக்க நபராக நீங்கள் இருக்க விரும்பினால், நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன், அது தேவனுடைய பிரசன்னத்திலே நேரத்தை செலவிடுவதிலிருந்து தான் தொடங்குகிறது. நாம் இயேசுவுடன் நேரத்தை செலவிடும் போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நமக்குள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உருவாக்குகிறார். பின்னர் அது இயல்பாகவே உங்களுக்குள் இருந்து வெளிவருகிறது. உங்கள் பிள்ளைகள் அல்லது பேர குழந்தைகள் அல்லது மக்கள் அல்லது நீங்கள் அக்கறை கொள்ளும் மக்களின் காரியங்களை பற்றி நீங்கள் பேசும் போதும், உங்கள் இதயம் அர்ப்பணிப்புடன் இருக்கும் போதும், உங்கள் இதயம் ஆர்வமாக இருக்கும் போது இயல்பாகவே நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வீர்கள். எல்லா ஊழியங்களும் சுவிசேஷம் மற்றும் பிரசங்கங்கள் உண்மையிலே அங்கிருந்து தான் வர வேண்டும். கர்த்தருடனான உறவின் மிகவும் முக்கியமான வெளிப்பாடு என்னவென்றால், இயேசுவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதுதான். அதனால் தான் இந்த 2 பேரும் போய் அவ்வாறான ஒரு காரியத்தை செய்தார்கள். இயேசுவுடன் நேரத்தை செலவிட்ட பிறகு அவர்கள் செய்த முதல் காரியம்தான் வெளியிலே சென்று அவரை பற்றி மற்றவரிடம் சொன்னது. அந்திரேயா குறிப்பாக தனது சகோதரனான சீமோனை இயேசுவிடத்தை அழைத்து வந்தான். பின்னர் 42வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், இயேசு அவனை பார்த்து, நீ யோவானின் குமாரனாகிய சீமோன், ஆனால் நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். அதாவது பேதுரு, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு இன்றும் கேபா என்று அழைக்கப்படுவாய். அந்த கேபா என்பதுடைய அர்த்தம் பேதுரு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசு இன்றும் மக்களின் பெயர்களை மாற்ற விரும்புகிறார். பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இதை கூறவில்லை. பெயர்கள் அடையாளத்தை பற்றி பேசுகின்றன. கிறிஸ்துவில் நாம் ஒரு புதிய படைப்பு. பழையது போய்விட்டது, எல்லாம் புதிதாகிவிட்டது என்று வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கூட ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஒரு புதிய நாமம் எழுதப்பட்ட ஒரு வெள்ளை கல்லை அங்கே கொடுப்பதாக கூறியிருக்கின்றார். அதை பெறுபவனுக்கு மட்டுமே அது தெரியும். ஏனென்றால் கர்த்தர் தான் நம்மை படைத்தவர். முதலில் நம்மை பற்றி நினைத்தவரே அவர்தான். நாம் அறிந்திருப்பதை விட, நம் பெற்றோர் நம்மை அறிந்திருப்பதை விடவும் அவர் உங்களையும் என்னையும் மிகவும் நன்றாக அறிந்திருக்கின்றார். எல்லாரை விட அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். மேலும் அவர் நாம் யாராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து நினைக்கிறாரோ, விரும்புகிறாரோ, அதை அவர் முழுமையாகவும் ஆழமாகவும் அறிந்திருக்கிறார். எனவே இயேசு இங்கே சீமோனின் பெயரை பேதுருவாக மாற்றும் போது அவர் அவனுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தார். நாம் அவரிடம் வரும்போது நாம் அனைவரும் கிறிஸ்துவிலும் ஒரு புதிய அடையாளத்தை பெறுகின்றோம். அந்த அடையாளத்துக்கு ஏற்ப அல்லது பாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ அல்லது அந்த திட்டத்துக்கு இணைய சிறிது நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கலாம். ஆனாலும் பேதுரு தனது பழைய இயல்புக்கும் புதிய இயல்புக்கும், தனது பழைய அடையாளத்துக்கும் புதிய அடையாளத்துக்கும் இடையே சில நாட்கள் அவர் போராடினார்தான். அவன் எல்லா நேரத்திலும் ஒரு பாறையாக இருக்கவில்லை. ஆனாலும் அவன் ஒரு பாறையாக இருப்பதற்காகத்தான் இயேசு அவனை அழைத்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இந்த 2026வது ஆண்டுக்குள் நாம் செல்லும் போது உங்களை ஊக்குவிக்கவும், இயேசுவுடன் நேரத்தை செலவிடவும், இயேசுவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்கள் இந்த புதிய அடையாளம், புதிய படைப்பு, இந்த அற்புதமான இரட்சிப்பின் அனுபவம் மற்றும் இயேசுவை பின்பற்றும் சீஷத்துவ செயல்முறைக்குள் வர உதவ நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகின்றேன். அவர் உங்களை பலப்படுத்தட்டும், அவர் உங்களை தாங்கட்டும். அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுடன் அவரை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நீங்கள் மிகுந்த ஐக்கியத்தையும் மகிழ்ச்சியும் அவருக்குள் காண்பீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த செய்தி கூடாக. ஆமேன், ஆமேன்.
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கரம் பிடித்து, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன்.
கூட நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி அப்பா, அந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் தொட்ட கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தையை நிமித்தமாக விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிகரிக்கப்படணும். ஆண்டவரே விசுவாசத்தை ஒவ்வொருவரும் இழந்து விடாதபடி விசுவாசத்தையோடு ஆண்டவரே சுவாமி அவர்கள் நடக்க நீர் கிருபை தாரும், வழி நடத்தும், பொறுப்படுங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே தேவதாசனையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரே என் ஜனங்கள் படுகிற ஆண்டவரே இந்த பிரச்சனை போராட்டங்கள் இருந்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடணும். ஆண்டவரே, இந்த கொள்ள நோயிலிருந்து என் தேசத்தை நீர் விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.